வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தின் கர்ம பலன் இந்த ஜென்மத்தில் சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் உருவடிக்கிறது. அதுக்கு ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் முறையில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க, ஃபஸ்ட் டைம் வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பண்ணிக்கங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை அடைந்து அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும், அடுத்த பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது, நமக்கு எந்த மாதிரி முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும். செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி 2ஆம் இடத்துல சிம்மத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது, வருமானத்துக்கு நல்லது, நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது, இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், இல்லற வாய்ப்புகள், இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகிறது, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. சூரியனும் குருவும் 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குருவே 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி சில கடன்கள் வாங்கிறது, கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது, கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பார்க்கறது, வெளிநாடு போக பார்க்கறது, இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க. குரு 6 கனெக்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா கடன் ஈஸியாக கிடைக்கும், பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆனால் அது இந்த பணத்தை வைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா, திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கிடைக்கிறது கிடைச்சிரும் டக்குன்னு. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்தில் அது ஈல்டாகும், எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ, ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ, ஒரு அபிவிருத்திக்காகவோ, வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காகவோ, ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப்அப் லோனு, ஒரு ஓடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியை பண்ணிருக்கிறப்போ சில சுப விரயங்களும் உண்டு. சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது, கொஞ்சம் பணம் விரயங்கள் ஆகிறது இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுக்கு செய்கிறாங்கிறது பார்த்து செய்யணும். அதே சமயத்தில் சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்க சனி 9க்கு போய் 3 மாதம் ஆச்சு. அது நல்ல அமைப்பு தான் இருக்குது. தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம், பார்க்கணும். ராகு கேதுகள் 8-1 இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம், ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுகள், சூரியன், குரு, அது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு. ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க, ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க, ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உடல் உபாதைகள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கொஞ்சம் பிபி, சுகரு, மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும்பொழுது நம்ம மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரருக்கு அஷ்டம சனியிலேருந்து வெளியில் ஒரு புதிய டைரக்ஷனில் போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும், சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும், வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல்,
சுப விரயங்கள் செய்து அது மூலமாக பொருள் ஈட்டி அது இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் மூலமாக சில பண்ணுறது, வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது, எஜுகேஷன் லோன் வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரையே வந்து நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச கட்டடம், பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரிலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய, அதே சமயத்தில் 8ஆம் இடத்துலேயே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை, ஒரு நார்த் இந்தியன் ட்ராவல் போகிறது, ஒரு அந்நியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நைட் நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள். ஸோ இது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அஷ்டம சனியிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டைரக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இதுவரை கடந்த 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம், லெட்ஸ் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் 2-3 மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் நட்பு வீட்டில் இருக்காரா, ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா, புக்திநாதன் எப்படி இருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்கள் லக்னாதிபதிக்கு எப்படி ராஜோக அதிபதியா, வரக்கூடாத திசையா, வரவேண்டிய திசையா, அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோச்சார அமைப்பாகிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்ம ஜெயிப்போம், எந்த நேரத்தில் எந்த டெசிஷன் எடுக்கணும், எந்த மாதிரி அமைப்பு ஷார்ட் டேர்மில் இருக்குது, எந்த மாதிரி அமைப்பு லாங் டேர்மில் இருக்குது, நம்ம சொன்னக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒரு ராஜயோக திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும், கொஞ்சம் சுமாரான திசைகள் நடக்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த பொதுவான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெயினாக அந்த தசாபுக்திகள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள், டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் முறையில் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லக்கியான ப்ரொஃபஷன் என்ன, எந்த நேரத்தில் வேலையை மாற்றுறது நல்லது, எப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு, எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ காதல் கைகூடும், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நம்ம பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து அது மூலமாக தக்க முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவோட சேம் டைரக்ஷனில் நம்மளுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணும் பொழுது நம்ம அருமையான பலன்கள் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள், தேவையில்லாத பொருள் விரயங்கள்லாம் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.